ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடா கோழிக்கு உடம்பு சரிடா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. கோழியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்களா? ஆமாடா, டாக்டர் அட்மிட் பண்ண சொன்னார்டா. அதான்டா நான் போய் அதுக்கு மருந்து மாத்திரை வாங்க போறேன்டா. கோழியை அட்மிட் பண்றதுக்கு எந்த டாக்டர் சொன்னா? ஏப்பா நான் கூட்டு வரவா? ஏய் என்னடா போர்டு வச்சிருக்கான்? கோழிக்கு குஞ்சு தெரியலையா? ஆடு மாடுகளுக்கு ஆண்மை பரிமாணம் போட்டிருக்கான். இவர் தான்டா சீப்பா பாக்குறாரு, அதனால தானே இங்க வந்தோம். வாங்க அப்போ. அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? முன்னா படிக்கும்போது பார்த்ததுண்ணா. ஆமாண்ணா. நீ எப்ப டாக்டர் ஆன? இல்லைண்ணா, நான் கொரோனா முடிச்சுட்டு பேச்ச முடிச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியலண்ணா. இன்ஸ்டால் பண்ணும் போது ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் ஒன்று இருந்துச்சுண்ணா. டாக்டர்னு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணேன், படித்தேன், டாக்டர் ஆயிட்டேன். இப்போதான் நிறைய உயிரினங்களை நம்ம காப்பாத்துற மாதிரி நிலைமை பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்கறது கடவுள் ஒர்க்குண்ணா. கடவுள் ஒர்க்கு? ஆமாண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், கோழி அட்மிட் பண்ண சொன்னீங்க. கோழி எங்க? கோழி அட்மிட் பண்றது உங்க கோழி? அது உங்க கோழினா அட்மிட் பண்ண சொல்லிருக்க மாட்டாங்கண்ணா. அட்மிட் சொல்லிருக்காங்க. ஆமாண்ணா. எந்த கோழிக்கு இந்த ஊர்ல ப்ரெஷர் வருது? ப்ரெஷர் அதிகமா அட்மிட் பண்ண சொன்னாங்க. இல்லைண்ணா, நம்ம கோழிக்குன்னு புதுசாக ஒரு மிஷின் வச்சிருக்கோம். அது செக் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் உள்ள அட்மிட் பண்ணியிருக்கேண்ணா. சரி, கோழி எங்க? இல்லைண்ணா, கோழிக்கு திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுண்ணா. ப்ரெஷர் அதிகமானால என்ன செய்யறது தெரியாம ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு நெஞ்சில் கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் இருக்கும்போது அறுத்துட்டேண்ணா. அறுத்த கோழி என்ன பண்ண? அறுத்த கோழி சும்மா இருக்க முடியாதுன்னு உரிச்சு குழம்பு வச்சுண்ணா. குழம்பு வச்சிட்டியா? ஆமாண்ணா, 65 மசாலா இல்லை, அதனால குழம்பு வச்சுட்டேன். மாசம் கூட வருது பாருங்க. போய் மரியாதையா அந்த குழம்பு வச்சுட்டேன். என்ன கொடுக்க மனசு வரல. வராது. அடுத்த மணி இல்ல, வரவே வராது. குடு. ஏண்டாடி, ஆசையா வளர்த்த கோழி பொண்ணு குழம்பு வச்சுட்டுல, இனிமே நீ எந்த கோழிக்கும் வைத்தியமே பார்க்க முடியாதா? ஏன்னா இனிமே நீயே வைத்தியம் பார்த்தா சுத்த போற.